ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துவார்? செங்கடலுக்கு மத்தியில தான் நம்மளை நடத்துவார், யோர்தானுக்கு மத்தியில தான் நடத்துவார், எரிகோவின் மத்தியில தான் நடத்துவார். தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் தடைகள் இல்லாமல் நம்மை நடத்த மாட்டார். ஒருவேளை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, அம்மா அப்பா, ஒருவேளை பல காரியத்தை குறித்து குழம்பி போயிருக்கலாம். பிரதர், என் வாழ்க்கையில செங்கடலை போல பயங்கரமான பிரச்சனைகள் வருகிறது, யோர்தானை போல பயங்கரமான பிரச்சனைகள் வருகிறது, எரிகோவை போல பயங்கரமான பிரச்சனை. அந்த செங்கடலை பார்க்கும் பொழுது இந்த செங்கடலை நாங்கள் எப்படி தாண்ட போறோம் என்று எங்களுக்கு திக்கத்து போய் நிற்கிறோம். யோர்தான் கரை புரண்டு வருவதைப் போல எங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கரை புரண்டு வருகிறது. அந்த கரைக்கு முன்பாய் நாங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். எரிகோவை போல பெரிய மதில் சுவரை போல பெரிய தடைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு தெரியவில்லை. பிரதர், எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு முன்னே தான் போகிறாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போகிறபடியினால் நீ அந்த யோர்தானை சந்திப்பதற்கு முன்பாய் நான் அந்த யோர்தானை சந்தித்து விட்டேன். நீ செங்கடலை சந்திப்பதற்கு முன்பாய் நான் அந்த செங்கடலை சந்தித்து விட்டேன். நீ எரிகோவை சந்திப்பதற்கு முன்பாய் நான் எரிகோவை சந்தித்து விட்டேன். ஆகவே பயப்படாதே, நான் உன்னை ஒரு பொழுதும் திராணிக்கு மேலான பாதைகளில் நடத்த மாட்டேன். உன்னுடைய திராணிக்கு மேற்பட்ட சோதனைகளை உனக்கு தரமாட்டேன். உனக்கு வாக்கு பண்ணின இடத்திற்கு உன்னை கொண்டு செல்வேன். உனக்கு உன் வாழ்க்கையில் எதை செய்வேன் என்று சொன்னேனோ அதை உன் வாழ்க்கையில செய்து தருவேன். ஒருவேளை எல்லாம் தாமதமாக இருப்பதை போல் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. உன் வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின் பேரிலே நடக்கிறது. நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நானே பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறேன்.